பண்ணக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசி. ஏன்னா, இது சரராசி. கடக ராசி என்பதே ஒரு சரம். ஒரு நிலையான தன்மை இருக்காது. ஒரு அதாவது பயணிச்சுக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கங்களேன். பயணத்தை அதிக விரும்பக்கூடிய ராசியும் இதுதான். சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய ராசியும் கடக ராசி தான். அப்ப இந்த ராசிக்கு 2ஆம் இடம் ஒரு சிறப்பா இருக்குதுங்க நண்பர்களே. தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் இதெல்லாம் நல்லா இருந்தாவே ஒரு மனிதனுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் என்ன பொறுத்தளவுக்கு. இதெல்லாம் சரியில்லைனா தான் ஒரு மனிதனுக்கு எல்லாம் பிரச்சனையும் வந்துரும் அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டுது. உங்களுக்கு லாபத்திலும் பார்த்தீங்கன்னாலும் குரு பகவான் இருக்கிறார், செவ்வாய் பகவான் இருக்கிறார். பூர்வ புண்ணியாதிபதி போய் லாபத்தில் இருப்பதனால தங்களோட பிள்ளைகள் மூலியமாக ஒரு ஒரு உத்தியோகத்துக்கு போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை, தன்னோட குழந்தைகள் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய தன்மை, பிள்ளைங்களால ஒரு ஆதாயமும், பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு இஷ்டப்பட்டு ஒரு செலவு பண்ணக்கூடிய தன்மையும், இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைங்க, அம்மா, அப்பா இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இந்த காலகட்டமும் கொஞ்சம் நல்லா இருக்கும்.